Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவிகளை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது நாம் அநேக காரியங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்வை மாற்றி அமைக்க அவரே நமக்கு பலனை தருகிறார். பிரியமானவர்களே, இந்த சுபாவமானது, இந்த நற்குணமானது நம் அன்றாட நம் உலக வாழ்விலே இருக்கும் நம் தகப்பனை போல, ஒரு தந்தையை போல நம்மளை வழிநடத்த அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை தேடுகிறார். நம்மளை மனம் மாற செய்வதற்கு, அவருடைய உன்னத வாழ்விலே வர வைப்பதற்கு அவர் என்ன வாய்ப்பிலே என் மகனை நான் சரிப்படுத்த முடியும், எந்த சூழ்நிலை கொடுத்து என் மகளை நான் சரிப்படுத்த முடியும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் சந்தர்ப்பங்களை. எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேற கடவுள் எதிர்பார்க்கிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் மனமாற கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதுதான் இந்த வசனம் ஆழமாக சொல்லுகிறது. கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். அப்போது என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ நாளா செவியை திறக்கல. இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரணம், இன்றைக்கு எத்தனையோ முறைகள் நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறோம், சபையில் போதகர்கள் சொல்வதை கேட்கிறோம். ஆனாலும் காது இருந்தும் கேட்காத, எப்படி காது இருந்தும் காது கேளாதவர் போல நாம் இருக்கிறோம் என்றும், அவரே அந்த அந்த செவியை, நம்மளுடைய செவியை எதெல்லாம் அடைத்திருக்கிறது. இப்போது இந்த காது இருக்கு, காது வந்து ஒரு அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அடைச்சிக்குவோம். இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம், உலக சிந்தனைகள், உலக செயல்பாடுகள், உலக நிகழ்வுகளுக்கு நாம் காது கொடுக்கிறோம். இங்கு கடவுளோட வார்த்தைக்கு நம் காதை மூடிக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர், அவர் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் என்று ஏசாயா சொல்கிறார். செவியை திறந்தார். அதாவது இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். என் கண்ணை திறந்தார் என்றால் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய பார்வையை கொடுத்திருக்கிறார் அபிஷேகமாக. இங்கு செவியை திறந்தார் என்று என் ஆண்டவர் சொல்ல வேண்டும். என் ஆண்டவர் செவியை திறக்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டால்தான் அதை தியானிக்க முடியும். அதை ஆழமாக சிந்தித்தால்தான் அதை தியானிக்க முடியும். அப்போது கண் வந்து பார்க்கிறது, காது வந்து கேட்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லை என்றால் ஒரு மனிதனால் வாழ முடியாது. அப்போது செவியை திறந்தார். அவர் திறப்பதற்கு நாம் எந்த எதிர்ப்பும், எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு, நீ இந்த வழி போகாதே என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது நாம் செவி கொடுக்கணும். சரி ஆண்டவரே, உங்களுக்காக நான் அந்த பக்கம் போல, இந்த செயல்களை செய்யல, உமக்கு என்ன சித்தமோ அதை நான் செய்கிறேன். மறுபடியுமாக இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 80ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமென். அவர் நம் செவியை திறப்பார். எப்படி? நம்மளே அறியாமலே அவருடைய ஜீவனல வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். அது எப்படி என்றுனே தெரியாது. நம்மளே மெய்மறக்க செய்வார். நம்மளுடைய செவியை திறப்பார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவான ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை.
என் செவியை திறப்பதற்கு நான் ஆண்டவரை முழுமையாக அனுமதிக்கிறேன். முழுமையாக கடவுளிடத்துல நாம் சரண்டர் ஆக வேண்டும். முழுமையாக ஆண்டவரே, என் வாழ்விலே என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ, என் ஆன்மாவை நீர் எப்படியாக சூழ நினைக்கிறீரோ அதன்படியே ஆகட்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் அவருக்காக நம்மளையே ஒப்பு கொடுக்கோமே. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் பல காரியங்களை நம் ஆன்மாவிலிருந்து நிறைய வெளிப்பாடுகளை கொண்டு வருவார். எனக்கு இப்போது கூட இந்த உலகத்து மூலியமாக நிறைய வெளிப்பாடுகளையும் நிறைய பக்குவங்களையும் நிறைய சகிப்புத்தன்மைகளையும் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். மிக பிரியமானவர்களே, உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மையும் நீண்ட பொறுமையும் கிடைப்பதற்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமாக அதை பெறுவதற்கு நாம் ஜெபிப்போம். அன்பு நேசரே, இந்த வசனத்து மூலியமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்களை சித்தமாக வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்வில் நீர் என்ன சித்தமாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவர், இது மட்டுமாக எங்கள் செவியை நாங்கள் மூடி இருந்தாலும் நீர் திறக்க வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமை படைத்த தேவன், உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உண்மையே நாங்கள் செவிப்போம். நீர் எங்கள் செவியை திறக்க நாங்கள் முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்து நீர் எங்களோட மனத்தில் ஊடுருவி வந்து பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீர் எங்கள் செவியை திறப்பதற்கு நாங்கள் முழுவதுமாக அனுமதிக்க மாட்டோம். ஒரு நாளும் அதிலிருந்து விலக மாட்டோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதையெல்லாம் நீர் தருவீராக. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்றதோ அதையெல்லாம் நீர் எடுத்து விடுமாங்க. சொத்துக்கத்தாவே பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உமது வல்லமையினாலே அதை மாற்ற நீர் கீழ்ப்பை பாராட்ட வேண்டும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களும் உமது ஆலோசனைகளை செவி சாய்த்து கேட்பதற்கும் அதை தன்னோட வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கும் நீர் வெளிப்படுமாக சோதிக்கத்தான் துதிக்க இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.